எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சில பேர் நம்ம வருத்தப்பட்டு கேட்குறாங்க. ஆனால் கேட்குற கொஷின் ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டின்னு தான். ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. லைஃப் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. இவ்வளோ நாள் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க, என் குடும்பம் என்னை பார்த்துக்கிச்சு, தாங்குச்சு எல்லாம். இனி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆக போகிறேன், லைஃப் எப்படி செட் பண்ண போகிறேன், ஒன்றுமே புரியல ப்ரோ. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களில் ஒருவனாக பேசணும் அப்படிங்கிறனால தான் சேரில் உட்காந்து நீட்டாக உங்களில் ஒருவனாக நான் பேசிகிட்ருக்கேன். சரிங்களா? ஒரு பிரதராக, ஒரு ஃப்ரெண்டாக. இதை நானும் கடந்து தான் வந்திருக்கிறேன். நிறைய மதிப்பு இருக்கிறவங்க கடந்து தான் வந்திருக்கிறாங்க. இது ஜென்ரலான ஒரு விஷயந்தான். சிறு வயதுலேருந்து நம்ம காலேஜ் வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், கண்டிப்பாக கிடைக்கணும். அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட், கவர்மெண்ட் ஜாப் தான் கிடைக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் ஓன் பிஸ்னஸ் இல்லை ஸ்டார்ட் அப் ஏதோ ஒன்று. நமக்கு ஒரு மாதம் ஒரு 20,000லேருந்து 30,000 வேணும். அதனால் ஒரு ஒர்க்கை தேடிக்கங்க. இப்போ நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்க, ஒருத்தராக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10,000 இருந்தால் தான் ஓப்பனாக சொல்லப்போனால் வீட்டில் ஒரு மரியாதை, உங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட். இப்போ ஒரு மாதம் ஒரு 10,000 நீங்கள் தனியாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் லைஃப் செட் பண்ணணும், ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா மினிமம் ஒரு 20 to 30 போதும். என்னை பொறுத்த வரைக்குங்க போதும். சரிங்களா? 20 to 30. அப்போ அதுக்கேற்ற ஒரு வேலை. சார், நான் கவர்மெண்ட்டு போகலாம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் போகலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருடம் மினிமம் தேவை. அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டே ஃபினான்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸ் மீன்ஸு இப்போ நீங்கள் படிக்க போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை யார் பார்த்துப்பா? அப்போ அது ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியுது, என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே. இல்லைன்னா ஒரு வேலையை பார்த்துட்டு சைடு பை சைடு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சம்பளம் இருந்தால் போதும், நான் அழகாக லைஃப் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரைவேட், அவ்வளோதான். அப்போது நீங்கள் இந்த உலகத்தை நீங்கள் எப்படி சுற்றி பார்க்கும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஜாபில் இருக்காங்க. ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கடை வச்சுருக்கிறாங்க, ப்ரைவேட் ஜாப் போகிறாங்க, கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க, வேலை தேடிட்டு இருக்காங்க. ஸோ என்னமோ ஒன்று அவள் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால நீங்கள் ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். அது இது ப்ரைவேட் ஆர் கவர்மெண்ட், எனி ஒன் நம்ம கிடைக்கும். இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், எப்படியும் நம்ம பொழைச்சிக்கலாம். அந்த ஒரு இதில் இருங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆனீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்கிட்ட சொல்கிறனால தான் நான் இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகேங்களா? எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குற அங்கே எல்லாருக்கும் நான் சொல்கிறது தாங்க. ஓகே, போயிட்டுருக்கீங்க, ஒரு தடவை நின்று பாருங்கள். சரி, நீங்கள் ஒரு பாதையில் போயிட்டுருக்கீங்க, நின்று திரும்பி பாருங்கள். போகிற பாதை சரிதானா என்ன அப்படிங்கிறத நின்று பாருங்கள். சரிங்களா? அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும், சரியாகவும் இருக்கும். ரொம்ப வரி பண்ணிடாதீங்க, பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் ரொம்ப லேட் பண்ணிடாதீங்க, இறங்கிருங்க. சரிங்களா? ரொம்ப லேட் பண்ணாதீங்க, இறங்கிருங்க. இறங்கி உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். டக்கு நிறைய பேர் பார்க்குறேன், இது ஒர்க் இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா முன்னேறி வராங்க, சந்தோஷமாக இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ப்ரைவேட் ஜாப் போகிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஐடி போகிறாங்க, நல்லா இருக்கு. ஸோ எப்படியோ ஒன்று நமக்கு லைஃப் செட் ஆயிரும். ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிருக்கணும். மீன்ஸு நம்ம எந்த ஃபீல்டு போகணுமோ அது பண்ணிருந்தா நமக்கு அதில் சக்ஸஸ் ஆகிருங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அடுத்து என்னங்கிறத பாருங்கள். பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுங்க. நம்ம ஒரு சில பேர் நல்லா படிச்சிருக்கலாம் சார், நல்லா படிச்சிருந்தா நான் காலேஜில் கேம்பஸ்லேயே போயிருப்பேன், நல்லா படிச்சிருந்தா என்னால் நான் கவர்மெண்ட் ஜாப் கூட போயிருப்பேன், இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருந்தா நல்ல ஒரு ஃபாரின் கூட போயிருப்பேன். இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்து என்ன அப்படிங்கிறத மட்டும் ஓன் பண்ணிக்கோங்க. யாரும் உங்கள் லைஃப்பை பற்றி கவலைப்படாதீங்க. சரிங்களாங்க? எல்லாம் நல்லதே நடக்கும், நம்புங்க. அதுக்கேற்ற உங்களுடைய செயல்களும் இருக்கட்டுங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பேர் ஆளாக வேணால் ஆகலாம். உங்கள் கூட இருக்கிற உறவினர்கள், உங்கள் கூட இருக்கிற பெற்றோர்கள், குடும்பம் எல்லாத்தையுமே நல்லா மதிங்க.
அதே போல் சக மக்களை, பொதுமக்களை எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருங்க, பாசமாக இருங்க. இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொடுங்க. ஓகே, தேங்க்யூங்க.